குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல பணம் மணி அப்படிங்கிற 5வது லெசன் பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன லெசன்ல பார்க்க போறோம் அப்படிங்கறது சொல்றேன். இன்னைக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல உங்களுக்கு லாஸ்ட் லெசன் அல்ஜீப்ராவுடைய MCQ இருக்கு. அல்ஜீப்ரா பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்திருந்தாங்க, பார்த்து முடிச்சாச்சு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் லெசன் பணம் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இன்னைக்கு இந்த லெசன் முடிஞ்சிடும். அடுத்தது நமக்கு வந்து 2 லெசன் தான் இருக்கு, பின்னங்கள் ஃபிராக்ஷன்ஸ் அண்ட் தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். சோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டோரி பார்க்க போறோம். ஸ்டோரியில என்னன்னா ஒரு ஒரு மனிதனுடைய கதை. ஓகேவா? அந்த கதையை சொல்லிட்டு நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத சொல்றேன். நமக்கு எப்பவுமே கிடைக்கிற வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடு இருக்கு, ஒரு மனுஷன் அதோட வாலை புடிச்சு இழுத்துட்டு இருக்காரு இல்லையா? ஒரு அழகான ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கு வந்து அவங்க வில்லேஜ்ல ஒரு விவசாயி ஃபார்மர் இருக்காரு. அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. போய் வந்து பெர்மிஷன் கேட்கிறாரு அவர், அந்த பையன். அப்போ அதற்கு அந்த விவசாயி வந்து அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பையனை பார்த்து, நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா நான் வளர்க்குற 3 மாடு இருக்கு, 3 மாடையும் காளை மாடு இருக்கும், அடுத்தடுத்து கழட்டி விடுறேன். கழட்டி விடும்போது அதுல ஏதாவது ஒரு மாடு, 3 மாடை கழட்டுறேன், ஏதாவது உன்னோட வாழை மட்டும் நீ தொட்டா போதும். வால், நீ மாடை அடக்கலாம் வேண்டாம், காளையை அடக்கலாம் வேண்டாம், ஏதோ உன்னோட வாழை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னா உனக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த பையன் என்ன நினைக்கிறான், வேற என்னடா காளை மாடை அடக்க கூட சொல்லல, அதோட வாழை மட்டும் பிடிச்சிட்டு வான்னு சொல்றாரு, இது ஒரு பெரிய விஷயமா, நம்ம வந்து காளையை அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அந்த மாட்டு தொழுவத்தோட கதவை திறந்து விடுறாரு அந்த விவசாயி. ஃபர்ஸ்ட் ஒரு மாடு வருது, ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கு, பயங்கரமா சீறி அடிச்சுட்டு வருது அந்த மாடு அந்த தொழுவத்துல இருந்து. அப்ப அத பார்த்தோன்னா அந்த பையன் என்ன நினைக்கிறான், சரி இது ரொம்ப ஓவரா பாய்ச்சலா வருது, சோ இதை நம்ம வந்து இதோட வாழா போய் பிடிக்கிறதுக்கு பதிலா இன்னும் 2 மாடு இருக்குல்ல, சோ அடுத்தது வந்து இது ஃபர்ஸ்ட் வருது வந்து ரொம்ப இதுவா இருக்கும், சூரத்தனமா இருக்கு, சோ அடுத்தது வந்து கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டரா இருக்கும், நேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அடுத்த மாட்டை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமா போய் நின்னுடுறான். திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு 2வது மாடை கட்டி விடுறாரு. 2வது மாடு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்த மாடை விட ரொம்ப வந்து பயங்கரமா வருது. சோ அது அவனை முட்டி கொல்ற மாதிரி ஒரு வேகத்துல வருது. அப்ப என்ன பண்றான் அவன், அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மாடாதும் அவன் பயப்படல, 2வது பார்த்த மாடை பார்த்தோன்னா பயந்து இதுவும் வேணான்னு ஓடி போயிடுறான். அந்த இடத்த விட்டே ஓடி போய் 3வது மாடு வரட்டும் நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சேஃபான இடத்துல போய் நின்னுடுறான். சோ அப்ப அந்த மாடு வெளில போயிடுது. 2வது அந்த மாடு 3வது மாடு வருது. 3வது மாடு வரும்போது ரொம்ப எலும்பும் தோலுமா நோஞ்சா மாதிரி ஒரு மாதிரி இருக்கு அந்த மாடு. அந்த மாடை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 மாடை விட்டது நல்லதாதான் போச்சு, 3வது மாடு வந்து எவ்வளவு எலும்பு தோலுமா இருக்கு, இதை வந்து நம்ம மாடோட வால் என்ன மொத்தமாவே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கே ஒரு பரிதாபமா இருக்கு அந்த மாடு. இவன் அதை பார்த்தோன்னா குஷியா ஓடி வரான் இந்த பையன், இந்த மாட்டை விட்டுறவே கூடாது, இதைதான் நான் கண்டிப்பா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாலை தொடறதுக்கு பக்கத்துல போகும்போது பக்கத்துல போய் பாக்குறான், அதோட மாட்டுக்கு வாலே இல்லை. அந்த விவசாயிக்கு அதை பார்த்தோன்னா சிரிப்பு வந்துருது, இவனுக்கு அதை பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுது, இந்த பையனுக்கு அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகுது. அந்த விவசாயிக்கு அந்த மாடை பார்த்து இவனுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா சிரிப்பு வந்துருது. அப்ப அவர் சொல்றாரு, வாழ்க்கையில வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை வரும், இருமுறை வரும், 3 முறை வரும். நம்ம அந்த வாய்ப்பெல்லாம் தவற விட்டுட்டே இருந்து நமக்கு தேவையான போது எல்லாமே பர்ஃபெக்டா வரணும்னா அது வாய்ப்பு இல்லை, அது சோதனை. ஓகேவா? சோ வாய்ப்பு அப்படிங்கிறது முதல் முறை வரும்போதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வாய்ப்பு என்பது ஒரு முறை கிடைக்கும் போது அதனை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நாம் அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லலாம். அதே வந்து
சோம்பேறித்தனமா நம்ம 5ஆம் கிளாஸ் தானே படிக்கிறோம், இந்த வருஷம் மேக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டாம், அடுத்த வருஷம் 6ஆம் கிளாஸ்ல பாத்துக்கலாம், அப்புறம் 6ஆம் கிளாஸ் போய் 6th தானே நம்ம பாஸ் ஆயிடுவோம் எப்படியும், 7வதுல பாத்துக்கலாம், 7வதுல அங்கேயும் விட்டுருவோம், 8 விட்டுருவோம், 9 10வதுல போய் ஐயோ எனக்கு மேக்ஸ் வரலையே, என்னால வந்து சம்ல மார்க் வாங்க முடியலையே, எக்ஸாம்ல படிக்க முடியலையே அப்படி சொல்லிட்டு அழுதோம்னா யூஸ் இருக்கா? பேசிக்ல இருந்து நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க 10வது போய் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து மேக்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பேசிக்கெல்லாம் விட்டுருவீங்க, பேசிக்கெல்லாம் விட்டுட்டு டைரக்டா 10வது படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம்னு வந்து இப்ப இருந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு 10th போய் எனக்கு மார்க் வரல கணக்கு வரல மார்க் வரல கணக்கு வரலன்னு சொன்னா வருமா? வராது. சோ வாய்ப்பு கிடைக்கும் போது இப்போ உங்களுக்கு வந்து அழகா இப்ப கிளாஸ்ல உட்கார வச்சு ஒரு ஒரு நாளைக்கும் சிமுலேஷன், ஆக்டிவிட்டி செஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், எம்சிக்யூ இந்த மாதிரி எல்லாமே 5ஆம் கிளாஸ்லயே இவ்வளவு அழகா கிடைக்கும் போது இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த வருஷம் நல்லா படிச்சு படிக்கிற பாடத்தை புரிஞ்சு படிச்சு கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்கி நல்ல நிலைமைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? ஓகே. சோ இப்ப நம்ம பார்க்க போறது பணம், மணி. நம்ம எல்லாத்துக்குமே வந்து 10,000த்திற்கும் மேற்பட்ட எண்களை கவுண்ட் பண்றதுக்கு தெரியும். மோர் தென் 10,000 வேல்யூஸ் கவுண்டிங் தெரியும், அண்ட் பிளேஸ் வேல்யூஸ் தெரியும். ருபீஸ் அண்ட் பைஸ் கான்செப்ட் ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. சோ அதுல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அத வேர்ட் ப்ராப்ளம்ஸா கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி, இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது நான் ஒரு நோட் வாங்குறேன், அந்த நோட்டினுடைய விலை ரூபாய் 20 பைசா, ரூபாய் பைசா. ஓகே. இது நீங்க வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது தான். 20 ரூபாய் 50 பைசா ஒரு நோட்டு வாங்குறோம், அப்புறம் ஒரு 2 டசன் வளையல் வாங்குறோம், அதுக்கு வந்து 32 ரூபாய் 75 பைசா. அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஆட் பண்ணி இதோட பேலன்ஸ் இங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி இதை ஆட் பண்ணி எடுத்துட்டு வருதான் ஆன்சர், எடுத்துட்டு வருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம கையில வந்து 10 ரூபா என்னென்னலாம் ரூபாய் நோட்டு இருக்கு, ருபீஸ் வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ருபீஸ்ல வந்து 10 ருபீஸ் இருக்கு, 20 ருபீஸ் இருக்கு, 50 இருக்கு, 100 இருக்கு, 200 இருக்கு, 500 இருக்கு. முதல்ல 2000 கூட இருந்தது, இப்ப 2000 புழக்கத்துல கம்மி ஆயிடுச்சு. சோ இந்த ருபீஸ் எல்லாம் வந்து 5 ருபீஸ் நோட்டு கூட இருக்கு. சோ இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ இதெல்லாம் வந்து ரூபாயா கையில கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து கால்குலேஷன் போடுவோம், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? நம்மளால ஒரு நோட்டு பேனால உங்களுக்கு எழுதி பார்த்து அதற்கான விடையை வந்து சொல்ல முடியும். சோ இதே நம்ம கையில வந்து பைசாவா கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இங்க வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஓகேவா? கவுண்டிங். ஒரே ஒரு நிமிஷம் நான் சிமுலேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 2 சிமுலேஷன் காட்டுறேன். இது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வேல்யூஸ்ல இருக்கும். ஆல்ட் how many how many notes of each value did Lucas use to buy a book of, இதை நீங்க ருபீஸ்னு வச்சுக்கோங்க, டாலர்னு வச்சுக்க வேண்டாம், ருபீஸ் 63, knowing that he used 6 notes and received no change. ஓகேவா? சோ இதுல 2 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 50 ரூபா, 63 ரூபா சொல்றாங்க. சோ இப்ப உங்களுக்கு வந்து 50
60 63க்கு முடியாது. 65 தான் கொடுத்து பேலன்ஸ் வந்து 2 ரூபா ரிட்டர்ன் வாங்கணும் இல்லையா? 50 60 65 பேலன்ஸ் வந்து 2 ருபீஸ் நீங்க ரிட்டர்ன் வாங்கணும். நீங்க இதை வந்து என்னவா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ருபீஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் வேண்டாம். 6 நோட்ஸ் இருக்கு. இதுல நீங்க 63 ருபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ 50 ருபீஸ் நோட்டு ஒன்னு கொடுப்பீங்க, 10 ருபீஸ் ஒன்னு கொடுப்பீங்க, 5 ருபீஸ் ஒன்னு கொடுப்பீங்க, பேலன்ஸ் 2 ருபீஸ் வாங்குவீங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இது ஒரு சிமுலேஷன். இன்னொன்னு, இப்ப இங்க நீங்களாகவே ஒரு கால்குலேஷன் எடுத்துக்கிறீங்க. ஒரே நிமிஷம். எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடுறேன். எப்படி ஆட் பண்ணுவோம்னு பாக்கலாம். எல்லாம் ஜீரோ. ஓகேவா? ஒரு 200 300. ஓகே, இது வந்து ஹண்ட்ரட்ஸ். 400 ரூபா வச்சுக்கலாம். 420 30. ஓகே, 37 வச்சுப்போமா? 7 437 கூட்டல் 540. இங்க ஒரு 9 9. ஓகேவா? இது ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். ஓகேவா? இங்க அவங்க அதனால இது 1 ரூபா காயின், இது 10 ரூபா காயின், இது வந்து 100 ரூபா நோட்டு அப்படி கொடுத்துருக்காங்க சிம்பிள்ஸ்ல. ஓகேவா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு பாருங்க. 9 10 10 கூட்டல் 6 9 கூட்டல் 1 10 10 கூட்டல் 6 16. ஓகேவா? இங்க 6 நீங்க மூவ் பண்ணும். 16 பேலன்ஸ் 1 4 3 7 1 8 5 4 9 996. சோ இங்க 1 ரூபாயா இருந்தது, அடுத்த பிளேஸ்க்கு போகும்போது அது டென்ஸ் பிளேஸ்க்கு கன்வெர்ட் ஆகுது. அதுக்குதான் இங்க மேல ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது. இந்த இந்த 1 ருபி அப்படிங்கிறது டென்ஸ் பிளேஸ்க்கு போகும்போது அதனுடைய மதிப்பு, அதுதான் நான் இங்க ருபீஸ் அண்ட் பைசைல சொன்னேன்னா, இங்க பைஸ். இந்த பைஸ் ஆனது 100 பைசா சேர்ந்தது 1 ரூபாய் மாறிடுச்சுன்னா அடுத்தது ரூபாய்க்கு போயிடும். ஓகேவா? சோ அப்ப அந்த பைஸ் அண்ட் ருபீஸ் நோட்டுக்கும் காயின்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்சியேஷன் நமக்கு கரெக்டா தெரியணும். அது கால்குலேஷன் கரெக்டா தெரியணும். அதுதான் இந்த லெசனுடைய கான்செப்ட். ஓகேவா? வேற எதுவுமே கிடையாது. நீங்க எந்தெந்த இடத்துல நோட் யூஸ் பண்ணுவீங்க. இப்ப நீங்க வந்து 20 ரூபா காயின்ஸ் வருது, நீங்க கேட்கலாம், மேம் அப்பனா வந்து 10 ரூபா காயின் வருதே, 10 ரூபா நோட்டு தான் வந்து இதுவா, அப்ப அதை வந்து நம்ம பைஸ்ல எழுத மாட்டோமான்னு கேக்குறீங்க. அந்த 10 ரூபாய் 50 பைசா. பைசா அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்றதே பைஸ் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ரூபாய் 10 ரூபாய். 10 ரூபாய வந்து நீங்க வந்து ஆஹ் பைஸ் காயின் அப்படி சொல்லுவீங்க. 10 ருபீஸ் நோட், 10 ருபீஸ் காயின் அப்படிதான் சொல்லுவோம். சோ அந்த 10 ரூபாய வந்து பைஸ்ல எடுத்துட்டு வந்து போட மாட்டோம். ஓகேவா? சோ அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ உங்களுக்கு இந்த பாடத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பாத்துடலாமா? இது கால்குலேட் பண்றது கொடுத்திருக்காங்க. 5 பாயிண்ட். அதாவது ஒரு 4-5 பொருள் வாங்குறாங்க. அந்த பொருளை எப்படி வந்து நீங்க ஆட் பண்ணி இது பண்ணுவீங்கங்கறத கொடுத்திருக்காங்க. அமௌண்ட் ஒரு 2-3 அமௌண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அமௌண்ட் ஆட் பண்ணி கூட்டுக கழித்தல் கொடுத்திருக்காங்க. சோ அந்த கூட்டல் கழித்தல் என்ன அப்படிங்கறது பாப்போமாக. ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 சம் இல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். தேர்ட்ல இருந்து நம்ம இப்ப பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்ல இருந்து இப்ப பார்க்கலாம். 1 and 2 வந்து MCQல பாத்துடலாம். 3ல இருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம்.
fill in the blanks and match the following வந்து MCQ ல பாத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 add the followingல இருந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி ஆட் பண்ணுவோம், பிளேஸ் வேல்யூஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த பாடக்கூடியது. இந்த அதாவது நீங்க கடைக்கு போறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க, காசை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அதான் இங்க கொடுத்திருக்கிற கேள்வியே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னென்ன அமௌண்ட் கொடுத்திருக்காங்கன்னா rupees 8,987.75 plus rupees 9,565.50 plus rupees 7,693.50. ஓகே, இத 3 அமௌண்ட் தான் கொடுத்திருக்காங்க. நான் இங்க மேல என்ன போட்டுக்கிறேன்னா rupees and pies போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இங்க கால்குலேஷன் போடுறேன். ஏன்னா அப்ப எனக்கு திருப்பி திருப்பி ஒரு தடவை ருபீஸ் எழுத வேண்டாம், ஓவராலா போட்டுட்டேன் அப்படின்னா. இல்ல அப்படின்னா இந்த யூனிட் அழகு போடலைன்னா தப்பு, சம்மே தப்பு. சரியா? 8,987.75 9,565.50 7,693.50. சோ 5 இங்க 5 மட்டும்தான் வரும். 5 5 10 10 7 17க்கு 7 பேலன்ஸ் 1 7 1 8 8 5 13 13 3 16க்கு 6 மீதி 1 9 1 10 18 18 24க்கு 4 மீதி 2 9 10 11 11 6 17 17 5 22க்கு 2 மீதி 2 8 2 10 19 26 ரூபாய் 26,246.75 ஆட் பண்ணினோம் அப்படின்னா. சோ இந்த அமௌண்ட்டை ஆட் பண்றதுக்கு தெரியணும். நம்ம கடைக்கெல்லாம் போய் ப்ரொவிஷன்ஸ் வாங்குறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குறோம், எல்லாமே வாங்குறோமா, அது அடுத்த கணக்கு இதுதான், அதான் வரப்போகுது. 1 கிலோ வெங்காயத்துக்கு விலை வந்து 30 ரூபா சொல்லியிருக்காங்கன்னா 3 கிலோ வெங்காயத்துக்கு எவ்வளவு, 3 × 30 90 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால்குலேஷன் போட தெரியணும். அதே மாதிரிதான் இப்ப நீங்க வந்து ஒரு 8,987 ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்கியிருக்காங்க, இது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்காங்க, இது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்க. சோ 3 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஓவராலா எவ்வளவு பே பண்ணணும், இதுக்கு டிஸ்கவுண்ட் கால்குலேஷன் வேற வரும். அது இப்ப நமக்கு இந்த வருஷத்துக்கு கிடையாது, அடுத்த வருஷத்துக்கு வரும். அது அப்புறமா பார்க்கலாம். சரியா? சோ இப்ப இதுல ரெண்டாவது கணக்கு. இப்ப வந்து நீங்க 4 டிஜிட்ஸ் பாத்தீங்க, அடுத்தது 5 டிஜிட்ஸ் பார்க்க போறீங்க. சரியா? ரூபாய் பைசா. ஓகே, 29,763.50 பைசா. 95,675.50 பைசா. 4,973.50 பைசா. சோ 0 5 10 15க்கு 5 பேலன்ஸ் 1 3 3 6 1 7 5 12க்கு 2 மீதி 1 7 7 14 1 15 6 21க்கு 1 மீதி 2 7 2 9 9 9 18 18 24 18 6 24க்கு 4 மீதி 2 5 4 9 9 9 18 18 2 20க்கு 0 மீதி 2 2 9 10 11 12 13. சோ அப்ப இது என்னாச்சு, rupees 1,30,412.50 1,30,412.50 பைசா. 1 10 100 1000 10,000 லட்சம். 1 cents 100,000 10,000 lakh. So 1,30,412 rupees and 50 paise. தமிழ்ல 1,30,412 ரூபாய் 50 பைசா. ஓகே, அடுத்தது மூணாவது
சோ இதெல்லாம் நிறைய கூட்டி கூட்டி பழகுங்க. அப்பதான் வந்து நான் அதுக்கு கூட ஒரு சிமுலேஷன் ஆக்டிவிட்டி உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல தரேன். அதே மாதிரி எப்பவுமே வந்து இந்த ரூபீஸ் பைஸ் வந்து மறந்துடாதீங்க. மேல போடுறதுக்கு மேல போட்டுட்டீங்கன்னா அதுக்கு கீழே போடுற எல்லா நம்பர்ஸுமே ருபீஸ் அண்ட் பைஸ்ல கவர்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்க போடணும், இல்லைன்னா மார்க்ஸ் வந்து 0 ஆயிடும். சரிங்களா? 9978.75, 7695.0, 635.0, 57, 8 5 13, 5 5 10 18க்கு 8, மீதி 1 10 17 20க்கு 0, மீதி 2 6 6 12, 12 21 23, 23க்கு 3, மீதி 2 7 2 9 9 9 18, 18,308.75. ஆனா நீங்க இப்போ ஒரு டவுட் கேக்குறீங்க, ஏன் இங்க ருபீஸ்க்கு முன்னாடி மட்டும் போட்டா போதும், பைஸ்க்கு நீங்க இப்படி சேர்த்து எழுதும் போது இப்படி எழுதினால் போதுமானது. இங்க பைஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்க கால்குலேஷன் போடும்போது மட்டும் ருபீஸ் பைஸ் செக்ரிகேட் பண்ணி காட்டினால் போதுமானது. ஓகேவா? சோ சப்ராக்ட் த ஃபாலோயிங், கழித்தல் எப்படி பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். சரியா? அதுவும் 3 கணக்கு கொடுத்திருக்காங்க, பார்ப்போம். ஒன்னொன்னா பார்ப்போம். 1985, 798 பைஸ். ஓகே, இதுல இருந்து இத கழின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இப்போ இங்க வந்து 0 0 இருக்கு, இங்க 25 இருக்கு. 0ல 5 கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து 1 கடன் வாங்குவோம். இங்க 1 இங்க 1 கொடுப்போம். இது 10ல 5 போனா 5, 9ல 2 போனா 7. இங்க என்னாச்சு? 4ல 8 போகுமா? போகாது. அப்போ இங்க இருந்து 1 கடன் கொடுப்போம். இது 14 ஆகும். 14ல 8 போனா 6, 7ல 9 கழிக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க இருந்து இங்க 1 கடன் கொடுப்போம். 17ல 9 போனா 8, 8ல 7 போனா 1 1. 1186.75. ஓகே, அடுத்தது இரண்டாவது கணக்கு. 688, 215. இதுல வந்து பைஸ்ல எதுவுமே கிடையாது. சோ 0 0 போட்டுக்கோங்க. 8ல 5 போனா 3, 8ல 1 போனா 7, 6ல 2 போனா 4, 473. ஓகே, இப்ப பைஸ்ல எதுவுமே இல்லைன்னா 0 0 போடணுமா மேம்? நம்ம ஆஸ் பர் த கால்குலேஷன் ஷீட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். நம்ம நார்மலா நோட் வச்சு கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? மணி மணி பைஸ், அந்த கால்குலேஷன் போடும்போது இது வராது. பட் நம்ம கால்குலேஷன் நோட்ல போடும்போது இப்படிதான் போடும். ஓகேவா? சோ இப்போ 5.1ல தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அடுத்த கிளாஸ்ல MCQல பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் செகண்டும் 5.4ல 3 and 4 பார்த்தாச்சு. 5 6 7 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். 5.2லயும் ஒரு 4 கணக்கு இருக்கு, அதையும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அது மல்டிபிளிகேஷன் இல்லையா? ஸோ மல்டிபிளிகேஷனும் இதுவும் அடுத்த கிளாஸ்ல பார்த்துட்டு அடுத்த கிளாஸ்ல இதனுடைய MCQவும் பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல உங்களுக்கு இந்த மணி லெசன் ஓவர். அதாவது இப்ப நீங்க வந்து ஜஸ்ட் சிம்பிள் நம்பர்ஸ் வந்து கொடுத்து உங்களுக்கு கால்குலேஷன் போட சொன்னாங்க, அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சது போட்டுட்டீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு நம்ம வந்து இவ்வளவு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு இவ்வளவு விலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இது என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்போம். அதுதான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம் இதுல கான்செப்ட்ல. ஸோ அதுக்கு முன்னாடி அல்ஜீப்ராவோட MCQ போயிடலாம் இன்னைக்கு.
நோட் அண்ட் புக் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ அல்ஜிப்ராவோட எம்சிக்யூ எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் தான். ஸோ கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. Question number 1. 23 plus 4 is equal to 4 plus 23. 23 plus 4 ஆட் பண்ணா என்ன வேல்யூ ஈக்குவல் டு 4 plus 23 ஆட் பண்ணா என்ன வேல்யூ? ரெண்டோட ஆன்சரும் சமம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டோட ஆன்சரும் சமமா வந்தா நீங்க ட்ரூ சொல்லுங்க. ரெண்டோட ஆன்சர்ல ஒன்னு மாறி மாறி வந்ததுன்னா கூட அது வந்து என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. ஆன்சரை கால்குலேட் பண்ணுங்க. 23 plus 4 என்ன, 4 plus 23 என்ன? சாட் செஷன் அன்மியூட் பண்ணி கூட நீங்க ஆன்சர் சொல்லுங்க, தப்பு இல்ல. இது இந்த நடுவுல இருக்கிற சைனுக்கு தான் வேலை. இது வந்து இந்த ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலா அப்படின்னா ஆமாவா இல்லையான்னு நீங்க கால்குலேட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 2. 9 plus 4 is greater than 12. 9 plus 4 ஆட் பண்ணுங்க. தட் ஆன்சர் இஸ் greater than 12 less than 12? greater than 12 இருந்தா ட்ரூ, less than 12 இருந்தா ஃபால்ஸ். Question number 3. 9 plus 4 is less than 12. 9 plus 4 add பண்ணுங்க. That value is less than 12 or greater than 12. True or false? Compare. 121 is greater than 121. Is this true or false? One 142 is less than 142. Is this true or false? Question number 6. 112. 112 is equal to 112. 112 is equal to 112. Question number 7. 6 into 5 is equal to 32 minus 2. 6 into 5 ஓட ஆன்சர் என்ன, 32 minus 2 ஓட ஆன்சர் என்ன? ரெண்டுமே ஈக்குவலா ஆர் நாட் ஈக்குவலா ஆர் கிரேட்டர் தேனா ஆர் லெஸ் தேனா? அங்க ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? Question number 8. 497 is greater than 7. 497 is greater than 7. Question number 9. 4 into 3 is equal to 3 into 4. 4 into 3 is equal to 3 into 4. Question number 10. 21 plus 0 is equal to 21. 21 plus 0 is equal to 21. Is this true or false?
ஓகேவா? சோ இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 கேள்விக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு. அதாவது நீங்க எப்படி பண்ணணும் எப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னா, நமக்கு எப்பவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அந்த வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சம் போட்டு பார்க்கலாம். 7 into 7 into 7 is equal to 49. ஓகேவா? 7 sevens are என்ன? 49 is equal to 49. Is it true or false? True. அதாவது இதுவும் 49, இதுவும் 49. நமக்கு இந்த நடுவுல இருக்கிற சிம்பிளுக்கு தான் வேலை. அதுக்கு தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்ம வந்து சொல்லணும். சோ இங்க வந்து 7 into 9 is equal to 49 சொல்றேன் நான். ஓகேவா? 7 9 63 is equal to 49. Is it true? No, false. அப்போ நம்ம இந்த 7 into 9க்கான ஆன்சர் அரைவ் பண்ணணும். தென் இந்த ஆன்சரையும் பார்க்கணும். தென் கம்பேர் பண்ணணும். போத் தி சைட்ஸ் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணினா இஸ் ஈக்குவல்னு வந்தா ட்ரூ. ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் சிம்பிள் கொடுத்திருந்தானாலும் அது இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு நிமிஷம். 7 into 8 equal to 8 into 9. Okay. Yes, 7 8s are 56. 8 9s are 72. So 56 is equal to 72. No. So then it is false. இதுதான் நம்ம இப்ப பார்த்த இந்த 10 கொஸ்டின்கான மீனிங். சோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஆன்சர்ஸுமே பர்ஃபெக்டா கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் கொஸ்டின் எனக்கு வந்து இன்னொரு டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஒரு டைம் வந்து நீங்க வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் ஃபார் 1 minute ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம பார்த்த ட்ரூ ஆர் ஃபால்ஸோட மீனிங் இப்படிதான். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த சென்டர் இருக்கிற ஆக்ஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அதை தான் நீங்க கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மணி அப்படிங்கிற பாடத்துல பேசிக்கா வந்து ஜஸ்ட் நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய மணி லெசனுடைய எம்சிக்யூ பிளஸ் மணி லெசனுடைய வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் அடிஷன் சப்ராக்ஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன் ஆல் த 3 காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இன்னைக்கு கிளாஸ்ல. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.